ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டிஸ் கிச்சன் கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் பாலாடையை சேர்த்து வச்சு அதிலிருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் பால் காய்ச்சும் போதெல்லாம் அதில் ஆடையை இந்த மாதிரி சேகரிச்சுட்டே வருவேன். ஆடை எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு நைட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் நான் ஸ்டோர் பண்ண ஆடை தான் இது. எனக்கு இந்த மாதிரி 20 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இதிலேருந்து நான் பட்டர் எடுத்து வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஃப்ரீசரில் வச்சதுனால, ரொம்ப ஐஸாக இருக்கிறதுனால ஒரு வாட்டரில் வச்சிட்டோன்னா அது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். நம்மளுக்கு ஒரு கரண்டியில் எடுக்கிற பதம் வந்துடும். ஸோ இது வெண்ணெய் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, ஐஸ் க்யூபு, ஐஸ் வாட்டரு, அப்புறம் ஆடை, இந்த 3மே தேவை. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா எடுக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம மிக்சியில் மாற்றிடலாம். பாதி தான் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம மாற்றியாச்சு. இது நான் 2 பேட்சாக எடுப்பேன். இதில் கொஞ்சம் நம்ம ஐஸ் க்யூப் 4 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் 40 to 50 செகண்ட்ஸ் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நம்ம ஸ்விட்சை 1ல் தான் வச்சுருக்கணும். நம்ம 3ல் வைக்கக்கூடாது. 1ல் வச்சா, ஏன்னா 3ல் வச்சோன்னா ரொம்ப ஹீட்டாகி மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. 1ல் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பட்டர் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 40 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பட்டர் திரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 40 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பட்டர் கொஞ்சம் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எச்சாவே தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் ஒரு 40 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பட்டர். பாருங்கள், பட்டர் தனியாக மோர் தனியாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு 40 செகண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. பாருங்கள், வெண்ணெய் நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு. இன்னுமே நல்லா ஒரு 90% ஆஃப் நம்மளுக்கு பட்டர் வேணும்னா இன்னுமே கொஞ்சம் சின்ன வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ பாருங்கள், வெண்ணெய் நம்மளுக்கு சூப்பராகவே வந்துருச்சு. பாருங்கள், வெண்ணெய் தனியாக, இப்போ மோர் தனியாக ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இதை நான் ஒரு பாட்டில் போட்டு நல்லா ரவுண்டாக நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே அந்த மோர் தனியாக பட்டர் தனியாக நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், பட்டர் சூப்பராக திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டரை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டர் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது நான் 2 பேட்சும் போட்டதில் எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிது. இதை நான் நல்லா ஒரு சில் வாட்டர், நல்லா ஐஸ் க்யூப்லாம் போட்டு வச்ச வாட்டரில் நான் இதை போட்டு இன்னுமே அதில் இருக்கிற மோரை மோரும் பட்டரையும் தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ரொம்ப ப்யூரான பட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஐஸ் க்யூப்பில் போயிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கிற மோர் எல்லாமே போயிட்டு பட்டர் மட்டுமே 95% ஆஃப் பட்டர் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம நெய் காய்ச்சும் போது ஏதாவது ஒரு இது பண்ணும்போது நம்மளுக்கு அதோட டேஸ்ட்டு, ஃப்ராக்ரன்ஸ், அரோமா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பட்டர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மோர்லேருந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ நம்மளுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஆல்ரெடி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை ரெண்டையும் வச்சு நான் நெக்ஸ்ட்டு வந்து நெய் எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பால் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி பட்டர் எடுத்து உங்கள் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சாண்டிஸ் கிச்சன் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.